கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தல் காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுவோன்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறியா, இப்போ நிப்பாட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு பேங்க்ல பணம் போட்டாரு. ஆனா மகளிர் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஷார்ப்பா காலைல 9 மணிக்கெல்லாம் போய் எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க? ஏன்னா மோடிக்கு அவ்வளவு பயம். பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி அந்த பணத்தை எடுத்துட போறாரு. எங்க தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய, எங்க அண்ணன் கொடுத்திருக்கக்கூடிய, முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தொகையை மோடி எடுத்துட்டு போறாரு. அந்த பயத்துல போய் எடுத்துட்டாங்க. அவ்வளவு ஷார்ப்பு நம்ம மகளிர். இப்ப அதே மாதிரி வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில 3வது பெயர் டிஆர்பி ராஜான்னு இருக்கும். அவர் பேருக்கு நேரா உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு வாக்கு பெட்டியில 3வது பேரு. ஆனா வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு முதல் இடத்துக்கு டிஆர்பி ராஜாவோட பேர் வரும். நிச்சயம் செஞ்சு கொடுப்பீங்களா?